இங்கு அவையில் கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கற்பூரம் இல்லாம கிளம்பாது சாமி, கற்பூரம் இல்லாம கிளம்பாது சாமி, ஒரு நாளும் திருநாளும் ஊரோரம் சுகந்தானா, ஒரு நாளும் திருநாளும் ஊரோரம் சுகந்தானா, முழங்காலே தண்ணிலே நம்ம விளையாடும் கரையிலே, முழங்காலே தண்ணிலே நம்ம விளையாடும் கரையிலே, அலையே சிலையே நீ மாமாயே முன்னால, அலையே சிலையே நீ மாமாயே முன்னால. இது எனக்கான முதல் மேடை. இந்த வாய்ப்பளித்த அருள்கடல் பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னியம்மன் என்று கூறும் பொழுது எங்களுக்கு புது நம்பிக்கை பிறக்கும். அதுவே எங்களின் தைரியம், அதுவே எங்கள் வாழ்வில் ஒளி. இவை அனைத்தும் நாங்கள் காண்பது எங்கள் குலதெய்வமான கன்னியம்மன். தெய்வத்தை தேடி நாங்கள் அங்கங்கு ஓடுவதில்லை, எந்த ஆலயத்திற்கும் செல்வதில்லை. தெய்வம் எங்களோடு வாழ்கிறது. நாங்கள் கூரை வீட்டில் வசித்தால் ஒரு ஓரம் எங்கள் கன்னியம்மன் தெய்வத்திற்கான சிலை வைத்து வழிபடுவது உண்டு. நாங்கள் அங்கங்கு ஓடுவதில்லை. ஒரு உறவினர் போல் எங்களுக்கு அருகாமையிலே எங்கள் தெய்வத்தை வைத்துக் கொள்வோம். ஒரு துன்பம் வரும் நேரத்தில், உடல்நிலை சரியில்லாத பொழுது, பிறர் உடல்நல குறைவால் வரும் பொழுது கற்பூரம் ஏற்றி ஒளியேற்றி எங்கள் தெய்வத்தை அழைத்தால் எங்கள் மீது வந்து ஆடி குறி சொல்லி அந்த உடல்நல குறைவை நீக்குவார். இவ்வாறு எங்களுக்கு எங்களோடு உடனிருந்து அன்பு காட்டுவதிலும் எங்களை தேடி வருபவர்களுக்கு எவ்வித பலனும் எதிர்பார்க்காமல் உடல்நல குறைவா இல்லை, இது நிறைய பேர் வந்து பிள்ளை இல்லாமல் இருந்துருவாங்க. வந்து எங்கள்கிட்ட எங்கள் தெய்வத்துக்கிட்ட வந்து வரம் கேட்பாங்க. அப்போ நாங்கள் மாலை சூடி ஒரு சாமியாராக இருந்து 7 மாங்கல்யங்களை சூடி, ஒரு மணப்பெண்ணை எப்படி இங்கே திருமணம் பண்ணுறாங்களோ, ஒரு ஆண் எப்படி பண்ணுறாங்களோ, அதுபோல் எங்கள் கன்னியம்மனை நாங்கள் மாலை சூடி திருமணமாகி எங்களோடு வச்சிருந்து எங்களை ஒரு நல்ல வழிகாட்டுகளோடு கொண்டு போகிறது எங்களுடைய வழக்கமாக இருக்குது. உதாரணத்துக்கு நானும் வந்து ஒரு குறி சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். எங்கள் ஊரில் நான் ஒரு பூசாரி. எங்கள் குடும்பத்திலேயே நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்குது. வாய் பேச முடியாமல் கை கால் வராமல் இருந்த என்னுடைய தம்பிக்கு கூட நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ நாங்கள் உடனே மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட எங்கள் தெய்வத்தை நாங்கள் வணங்கிட்டு ஒரு அருள்வாக்கு கேட்டுட்டு தான் கொண்டு போவோம். அது என்னுடைய வழக்கு, என்னுடைய நம்பிக்கை. அந்த ஒரு ஒளி ஏற்றி நாங்கள் கூப்பிடும் பொழுது அடுத்த ஒரு 10 நிமிடத்திலே என்னுடைய தம்பியானவர் வந்து நல்லபடியாக இருந்துச்சு நடந்து போகிறார். அப்போ அதை பார்க்கும் பொழுது பிறருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய நம்பிக்கை. நாங்கள் வந்து அவங்கள ஒளியேற்றி கூப்பிடுறோம் அப்படின்றது. கல்வியிலும் சரி, மற்ற விஷயங்கள் மூலிகை சம்பந்தமான விஷயங்களும் சரி, நாங்கள் வேட்டையாட போகும்பொழுது கூட சரி, முதல்ல மலைகளில் வசித்தோம், அப்புறம் காடுகள், மலைக்கு கீழே, அதன் பிறகு சமவெளி பகுதியில் ஆற்றங்கரை ஓரமாக, குளத்தங்கரை ஓரமாக குடிசல் போட்டு வாழ்வோம். அதுபோல் எங்கள் தெய்வம் வந்து இயற்கை சார்ந்து வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் கன்னியம்மன். அப்போது இயற்கையில் என்னெல்லாம் பொருள் கிடைக்கிறதோ அதெல்லாம் வச்சு நாங்கள் வழிபடுவோம். அப்போது அவங்கள்ட்ட அந்த வழிகளில் கட்டுறது நாங்கள் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிறர் மீது அன்பு காட்டுறது, அவங்கள அன்பு காட்டி அவங்கள வந்து ஒரு வேற்றுமையாக இல்லாமல் பாவித்து அவங்களோட சேர்ந்து உடன் பயணிக்கிறது. ஸோ அது மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார பூஜை. மலையை நோக்கி போயிட்டு எங்களுடைய அடித்தளம் அங்கே போயிட்டு எங்கள் முன்னோர்களை வழிபடும் பொழுது இந்த இருக்கிற இடம் ஃபுல்லாக ஒரு பெரிய பாறையாக இருக்கும். ஸோ
அது நிறைய கற்பூரங்களாக வச்சு எங்கள் தெய்வத்தை ஒளி எழுப்பி நாங்கள் கூப்பிடுவோம். அப்போ எங்கள் தெய்வம் வந்து சந்தோஷமாக வந்து ஆடி வரும். அந்த நேரத்தில் அந்த பாறையில் நெல் குத்தி விளக்கு பிடிச்சி அந்த விளக்கை ஏற்றி எங்கள் முன்னோர்களை அழைப்போம். நாங்கள் இந்த நேரத்தில் பதிவிடுறேன், நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு குரலோசை வச்சு நாங்கள் எங்கள் தெய்வத்தை வந்து கூப்பிடுவோம். அப்படி கூப்பிடும் பொழுது எங்களுக்கு எதிரோசை கேட்கும். அப்பொழுதெல்லாம் நாங்கள் நினைவு கொண்டு வருவது எங்களுடைய முன்னோர்கள், எங்கள் தெய்வம் எங்களோடு இன்னும் பயணித்து வருகிறது. அதை நாங்கள் உணர்கிறோம். அப்போ முதல்ல எடுத்த எங்களுக்கு இந்த தெய்வம் தான் ஒரு ஒளியாக இருந்து எங்களை வழிகாட்டி கொண்டு வராங்க. படிப்படியாக நாங்களும் பொருளாதாரத்தில் மற்ற விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தும் வரோம். இப்போ இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய ஒரு நம்பிக்கை ஒரு ஒளியாக தான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த மேடையில் கருத்து போகிற நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசினாங்க. பேசும் பொழுது எனக்கும் ஒரு அனுபவம். அதே சமயம் நீங்கள் கூறிய கருத்துக்கள் அப்போது நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம சாதி மதம் கடந்து நம்ம வந்து அந்த எல்லா இடத்துலையும் நம்ம இணைப்பது அந்த ஒளி தான். அந்த ஒளி நம் அனைவருக்குள்ளும் இருக்கிறது. அந்த ஒளியை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் என்பதை வந்து நான் இந்த நேரத்தில் இந்த அரங்கத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் எங்கள் மக்கள்கிட்ட இருக்கிற இந்த மாதிரியான ஒரு பழக்கங்கள் வந்து வெளியில் இது வரைக்கும் சொன்னதும் இல்லை, தெரிஞ்சதும் இல்லை. இப்போ நான் சொல்லும் பொழுது சிலருக்கு கதையாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். அப்போது நீங்கள் யோசிக்கலாம், இது மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் அதான் உண்மை. அப்போது ஒரு இந்த கண்ணியம்மனை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களோட கூட வச்சிருந்து நாங்கள் வழிபட்டு வர்றதால பல நன்மைகள் அடைஞ்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் எங்கள் ஊர்களில் இருந்து நாங்கள் திருவிழா செய்கிறோம் அப்படின்னாலே 7 நாள் திருவிழா செய்வோம். 7 எல்லைகளை விதிச்சு வருவோம். அது எதுக்கு அப்படின்னா இந்த 7 ஊரை நின்று எங்கள் காவல் தெய்வம் வந்து எல்லைக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 7 கன்னிகள் நின்று எங்களுக்கு காவல் காத்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு மட்டும் கிடையாது, எங்கள் சுற்றி இருக்கிற மக்கள் சேர்த்து தான் சொல்கிறோம். அப்போது இது மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் செய்துட்டு வரோம். ஊர் மக்கள் வந்து மற்ற சமூகத்தினர் வந்து எங்கள் கோயிலுக்கு வருவாங்க. நாங்கள் போடுற பூஜையில் கலந்துப்பாங்க. நாங்கள் கொடுக்குற அந்த பிரசாதத்தை வாங்கிப்பாங்க. அப்போது உடல்நலம் சரியில்லாதவங்க, நினச்ச காரியம் நடக்காத இருக்கிற குடும்பத்தினர் கூட வந்து எங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டு சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னுமே வந்து எங்கள் ஊரில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அப்போது ஒரு சாதி மதத்தை கடந்து ஒரு ஒற்றுமையான ஒரு உணர்வு வந்து இருக்குது அப்படின்னா எங்கள் தெய்வத்தை வணங்கும் பொழுது நாங்கள் அதை பார்க்குறோம். இறுதியாக நான் சொல்லிக்கிறது என்னென்னா, நாங்கள் மனிதர்களை நம்புவதை விட எங்கள் குலதெய்வத்தை நம்புகிறோம். அது எங்களை சாதி மதங்கள் கடந்து ஒரு ஒளியாக இருந்து எங்களை இட்டு செல்கிறது என்பதை இந்த நேரத்தில் எங்களுக்கு பதிவு செய்து கொண்டு வாய்ப்பளிப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.